Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோன்னா நான் இதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலில் ப்ராஜெக்ட் GANDEEP இக்னோக்கு த்ரூ எக்ஸ் ஆர்மி எல்லாருக்குமே ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறத பற்றி வீடியோ போட்டிருந்தேன். அதை பற்றின ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லா எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் இந்த தகவலை பகிருங்க, அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வருஷம் ப்ராஜெக்ட் GANDEEP அப்படின்னு சொல்லி எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாருக்கும் டிகிரி கொடுக்குறத பற்றி ஆல்ரெடி இக்னோக்கு த்ரூ MOU சிக்னேச்சர் ஆகி நிறைய பேர் அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க, நானும் போட்டிருந்தேன். அதில் நான் அப்ளை பண்ணி 2020 வருஷம் நான் அப்ளை பண்ணி அதில் டிகிரி கம்ப்ளீட் பண்ண அந்த ஒரு விஷயத்தை நான் வீடியோவாக போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்துட்டு எங்ககிட்ட சர்டிஃபிகேட் இருக்குது சார், நாங்களும் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போய் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அப்ளை பண்ணி அதில் டிகிரியும் வாங்கியிருந்தாங்க. அவங்க ரொம்ப நன்றி சொன்னாங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கடுத்து இப்போ போய் அப்ளை போகிறதுக்கு நம்ம நண்பர் ஒருத்தர் போயிருந்தார் மதுரையில் இருக்க இக்னோ அலுவலகத்துக்கு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் GANDEEP முடிஞ்சிருச்சு சார், இனிமேல் அதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது, அந்த ப்ராஜெக்டை இக்னோ க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இனிமேல் நீங்கள் வேறு ஒரு திட்டத்தில் தான் சேர முடியும். ஆல்ரெடி ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் GANDEEP எப்படின்னா 2 வருஷம் அவங்க உங்களுக்கு டிகிரி கொடுத்துருவாங்க, அசோசியேட் டிகிரி கொடுத்துருவாங்க த்ரூ உங்களோட ஆர்மி ட்ரைனிங்கை வச்சு. அதாவது உங்களோட கேடர், உங்களோட என்ன சொல்கிறது, OS கேட்ரு, NAC கேட்ரு, ஹவுல்தார் கேட்ரு, அதுக்கடுத்து நீங்கள் ஏதாவது கோர்ஸ் பண்ணியிருக்கலாம், சென்டரில் பண்ண ட்ரைனிங், இது எல்லாத்தையும் அவங்க ஆர்கனைஸ் பண்ணி உங்களோட ட்ரைனிங் சென்டரில் இருந்து ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுத்துருவாங்க, அசோசியேட் டிகிரி. இக்னோ கூட ஜாயின் ஆகி அதை வச்சு நீங்கள் ஃபைனல் இயர் மட்டும், கடைசி வருஷம் மட்டும் ஃபீஸ் கட்டி உங்களுக்கு பிடிச்ச டிகிரி வாங்கிக்கலாம். அதாவது அந்த பேச்சுலர் டிகிரி நம்ம சொல்கிறது BA BCom, இந்த டிகிரி எக்ஸாம் எழுதி அசைன்மெண்ட் எழுதி அதுக்கப்புறம் ஃபைனல் டிகிரி மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தது. அதை நான் ஃபிசிக்கலாக போய் வாங்கி அந்த டிகிரி இப்போ என் கையில் இருக்குது. அதனால் தெரியாத நண்பர்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கு தான் அந்த வீடியோ போட்டு சொன்னேன். இப்போ அந்த திட்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் யாரும் தயவு செஞ்சு இக்னோவில் போய் அப்ரோச் பண்ண வேணாம். அதுக்கான லெட்டரையும் நான் போட்டுறேன், அவங்க டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. லேட்டஸ்ட்டாக நம்மளோட நண்பர் சப்ஸ்கிரைபர் போய் பார்த்து வச்சு எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, சார் நீங்கள் வீடியோ போட்டு நான் போனேன் சார், ஆனால் லேட் ஆகிடுச்சு சார், இந்த மாதிரி அறியாமையால் எனக்கு கையில் வர வேண்டி இருந்த டிகிரி இப்போ என்னால் வாங்க முடியாமல் போச்சு, ஏன்னா அந்த ப்ராஜெக்டே க்ளோஸ் ஆனதால். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கும் நம்ம எல்லாருக்கும் நீங்கள் சொல்லிடுங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. இது அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறதுக்கான நோக்கம். ஏன்னா அந்த வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அந்த டிகிரி வச்சுக்கிட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியல, எங்கே அப்ளை பண்ணுறது தெரியல அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த திட்டத்தையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இப்போ நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ்லேயும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். IAS, அதாவது UPSC இல்லை வேறு IAS IPS எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபேமிலிஸ், எக்ஸ் சர்வீஸ்மேனோட குழந்தைங்க இவங்கெல்லாம் படிக்கிறதுக்கு திர்ஷித், அவங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஃபேமஸான ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் திர்ஷித் அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த கோர்சஸ்க்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் குழந்தைகளுக்கும் எக்ஸ் சர்வீஸ்மேன் ஒய்ஃபுக்கும் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் அவங்க நல்ல ப்ராஜெக்டில் மானியம் கொடுக்குறாங்க. 40 to 50% வரைக்கும் அவங்க மானியம் கொடுக்குறாங்க. அது MOU கூட சிக்னேச்சர் ஆகிருக்கு, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கூட சிக்னேச்சர் ஆகி அவங்க ஆர்மி பர்சன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அவங்களோட ஃபீஸோட ஸ்ட்ரக்சரில் 50% நாங்கள் கம்மி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் யாருக்காவது UPSC கோர்சஸ் பண்ணணும் வைக்கணும் அப்படின்னா இந்த அகாடமியில் நீங்கள் சேர்ந்து பண்ணிக்கோங்க. நல்ல ஃபேமஸான அகாடமி தான். இதை பற்றின நல்ல ரிவ்யூஸ் இருக்குது. நிறைய பேர் செலெக்ஷன் ஆகிருக்காங்க UPSCயில், அதாவது IAS IPS IFS இதுக்கடுத்து மற்ற பேங்கிங் எக்ஸாம்ஸில் நிறையா அவங்க கோர்சஸ் ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாருக்காவது தேவை அப்படின்னா வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நம்பர்ஸ் எல்லாமே இருக்குது. தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.